ஃபேமிலியில் ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க, 50-51 பவுன் நகை இருக்குது. இது எப்படி முடிவு எடுக்கிறது? ஃபேமிலிக்கே சொந்தம், இது எப்படி முடிவு எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது அதாவது இந்த எப்பயும் ஓனர்ஷிப் பண்ணுறது, சொந்தம் என்றது ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஒன்று, இது மகளுக்குரியது அப்படின்னு தெரிஞ்சால் அது வேறு, மனைவிக்குரியது வேறு, சரியா? அல்லது மகனுக்கு அவருடைய மனைவிக்காக தயார்படுத்திச்சுன்னா அது வேறு. இப்படி வேறு வேறாக பிரிக்க முடியுமா? இந்த மாமி தந்தது வேறு, உம்மா தந்தது வேறு, அது வேற இல்லை. யார்கிட்ட இருக்கிற இடத்த வச்சு, இது எனக்கு மாமி 10 பவுன் தந்தா அது வேற, உம்மா 10 பவுன் அந்த அது உனக்கு தானே இது ரெண்டும் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு இல்லை, யாருக்கு இப்போ சொந்தம் என்றதை வச்சு என்ற அடிப்படையில் பிரிக்கணும். பிரிக்க முடியாதா? யார் அந்த வீட்டுக்கு செலவழிச்சிட்டு வராரோ அவர் தான் அது பொறுப்பு. பிரிக்க முடியாத தொகை அப்படி உள்ளுக்கு இருக்கு, அதாவது அதில் எல்லாருக்கும் என்னது சொந்தம், அதாவது டோட்டல் யார் அதை கவனித்து வருகிறாரோ. ஏனெண்டா இல்லைடா பிரிக்க முடிஞ்சிருக்கும், இல்லைடா பிரிக்க முடிஞ்சிருக்கும். திருமணம் முடிச்சிட்டாங்க, பிரிக்க முடியாதுன்னாலும் ஒன்றும் இல்லை. திருமணம் முடிச்சா அவங்களோட பங்கு என்னன்னு சொல்லலாம். உங்களோட பங்கு இல்லை, ஏன் பங்கு என்னன்னு தெரியாது அப்படின்னா யார் பொறுப்பு தெரியுமா? யார் அந்த வீட்டை கவனித்து வர கணவனாக இருக்கலாம் அல்லது தந்தையாக இருக்கலாம், அவர் தான் பொறுப்பு. அப்படின்னா என்ன? 51 பவுனுக்கு ஜகாத் கொடுக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? 51 பவுன் பிரிச்சிட்டீங்கன்னா வேறு சப்ஜெக்ட். பிரிக்கலைன்னா 51 பவுனுக்கும் அவர்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? யார் கொடுக்கணும்? யார் அந்த வீட்டை கண்காணித்து வராரோ அவர் கட்டாயம் இந்த 51 பவுனுக்கும் ஒரு வருட காலம் இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இல்லையா பிரிச்சிடணும். யாருக்கு இது எத்தனை பவுன் சொல்லுங்க என்று பிரித்து அவங்களுக்கு அவனோட கணக்கை பார்த்து என்ன செஞ்சிடணும்? ஜக்காத்து பிரிச்சா என்ன வரும்? ஒருத்தருக்கு 8 பவுன் வரும், ஒருத்தருக்கு 10 பவுன் வரும், ஒருத்தருக்கு 14 பவுன் வரும். இப்படி வந்தது அப்படி என்று சொன்னால் 8 பவுன் உள்ள ஒரு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, 12 பவுன் உள்ள ஒரு ஜக்காத்து கொடுக்கணும், 10 பவுன் உள்ள ஒரு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.